வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நாம பார்க்க போறது நம்ம வீட்டு கரண்ட் பில்ல குறைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம. அதாவது நாம சப்சிடி ஸ்கீம்ல நிறைய சோலார் பேனல் போட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. இதே சப்சிடி இல்லாம வீட்டுக்கு நான் வீட்டுக்கோ அது கடைக்கோ சின்ன லெவல்ல யூஸ் பண்றாங்க இல்லையா, ஒரு பெட்டி கடைக்கோ யூஸ் பண்றாங்க இல்லையா, ஈவி இருக்கும் ஈவி இல்லாம இருக்கும், அவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சோலார் கிட்ட பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஒண்ணுங்க, இந்த யூனிட்டோட பேரு ஈஸ்வரோட சோலார் ப்ரோ 1000 பிஏ கொண்ட ஒரு யூனிட்டுங்க. இது வந்து நடக்க சோலார் சப்ளையும் இதுல கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ண முடியும், ஈபி சப்ளையும் கொடுத்து சார்ஜ் பண்ண முடியும். இந்த யூனிட் அது போல நடக்க இந்த பேட்டரி, அதாவது லித்தியம் பேட்டரியானது இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பேட்டரி வந்து நடக்க EMLFP 160 அப்படி போட்டிருக்காங்க இல்லையா, இது மாடல் நம்பரு. ஆக்சுவலா பார்த்தோன்னா இது வந்து 100 ஏஜ் கொண்ட ஒரு யூனிட்டுங்க. 60 மாசம் வாரண்டி சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு குறையாம வேலை செய்யும் கண்டிப்பாக. இந்த யூனிட்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னாக்க, இதோட மாடல் நம்பர் சோலார் ப்ரோ 1000 ஏ 2 வோல்ட்டுங்க. இதுல வந்து நடக்க இதோட பேக் சைட்ல இந்த ஒன்றும் இல்லைங்க, இதோட சார்ஜிங் கேபிள் இருக்கு இல்லையா, 60 ஸ்கொயர் வேற போட்டிருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, 60 ஸ்கொயர் வேற போட்டிருக்காங்க. அதுபோல இன்புட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 15 சாக்கெட் அளவு கொடுத்துருக்காங்க. அதோட பேக் சைடு இருக்கக்கூடிய சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் அப்படியே பார்த்துருவாங்க. ஒன்றுங்க, இது வந்து ஏசி அவுட்புட் நார்மல் யூபிஎஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் செயல்படும். ஆனால் இது என்ன நடக்க, சோலார் வந்து நமக்கு அதில் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது இங்கே பாருங்க, இது ஏசி அவுட்புட் போகிறது, இந்த கேபிள் ஆனது ஏசி இன்புட்டு, இது எப்பவும் போல டிசி, இது வந்து நடக்க பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடியது. இந்த இடம் பாருங்க, இங்க பாருங்க, இந்த டெர்மினல்ஸ் வந்து நம்மளோட சோலாரை வந்து நடக்க இதை கனெக்ட் பண்றதுக்கான டெர்மினல். சோலார் பிவி பிளஸ் பிவி மைனஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவேளை தவறுதலா மாத்தி கொடுத்தா பிவி ரிவர்ஸ் சொல்லிட்டு இந்த லைட்டான தெரியும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்க மேல எப்பவும் கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் பிரேக்கராக கொடுத்துருக்காங்க. ஓவர்லோட் போகும்போது பெயர் அடிச்சு சொன்னா இந்த சர்க்கியூட் பிரேக்கர் ஆனது ட்ரிப் ஆகும், நம்ம வந்து அழுத்தி விட்டாக்கா ஆன் ஆயிடுங்க. இதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதில் உள்ள சுவிட்சஸ் தான். ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதாவது ஃப்ரண்ட்ல வந்து இருக்கக்கூடிய பல சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சஸை நம்ம ப்ரெஸ் பண்றது மூலமா பல்வேறு ஆப்ஷன்ஸை மாற்றக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும். பட் இந்த ஈஸ்ட்மேன் பிராண்டை பொறுத்தவரை இந்த மாதிரியான சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சஸ் யூஸ் பண்ணி பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்ய முடியுங்க. ஒன்றுங்க, இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துருக்க பாருங்க, ஐஎன்டி சோலார் கொடுத்துருக்காங்க. இந்த சோலார் கீழே வந்து ஹைபிரிட், அதாவது நட்டாக்க இன்டெலிஜென்ட் போர்டு சோலார் யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஹைபிரிட் மோட் கொடுத்துருக்காங்க. அது போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ஜிங் கரண்ட் லோவாக ஹையான்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் பேட்டரியா, ஃப்ளாட் பேட்டரியா, லித்தியம் பேட்டரியா கொடுத்துருக்காங்க. நாம இந்த லித்தியம் பேட்டரி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாக்க, இந்த சுவிட்சஸ் இருக்கு இல்லையா, அந்த கடைசி சுவிட்சு லாஸ்ட் லித்தியம் கொடுத்துருவாங்க. இதை வந்து கீழே வந்து இறக்கி விட்டணும். அதுபோல் சார்ஜிங்கை பொறுத்தவரை நார்மல் சார்ஜிங் கொடுத்தாவே போதுமானது. அப்படியே கீழே பார்த்து சொன்னாக்க கிரிட் சார்ஜிங் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணணும். அதாவது கிரிட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு இதுக்கு கிரிட் சார்ஜிங் ஆன் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கிறேன், இங்கிட்டு மாற்றி எடுத்து கரண்ட் பில்லை எப்போதும் போல் குறைவிடாமல் குத்துரிச்சிடும். அதனால் எப்போதும் இபி சப்ளை இந்த இடத்த பொறுத்தவரைட்டாக்க இபியும் சோலாரும் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த கிரிட் சார்ஜிங்கை டிசேபிள் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அப்படி பண்ணால் தான் பில் ஆனது குறையும், நல்லா புரிஞ்சுக்கங்க. அது போய் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்பவும் உள்ள யூபிஎஸ் கொடுத்துருப்பாங்க, நேரோ சைடு வைட் சைடு கொடுத்துருப்பாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஹோமோவேன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹோமோன்னா வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஹோமோவே அப்படி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு போயிட்டாக்க எந்த விதமான ஆக்சிடென்ட் இல்லாமல் பேட்டரி சார்ஜ் ஏறாது, ஒன்றும் ஏறாது, அப்படியே இருந்துக்கும். ஒருவேளை சார்ஜ் ரொம்ப குறைஞ்சா மட்டும், அதாவது 10 வோல்ட்டுக்கு கீழே குறைச்சி சொன்னாக்க லைட்டாக ஒரு சார்ஜிங் மட்டும் பண்ணி வச்சுக்கோம். அந்த மாதிரி இந்த சிஸ்டமானது இருக்குங்க. இந்த மாடலோட பேர் வந்து நட்டாக்க சோலார் ப்ரோ 1000 பிஏ கொண்ட யூனிட்டுங்க. இதை பற்றி இதில் சோலார் கனெக்ட் பண்ணி இது ஒரு நேரத்தில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறாங்க. இது போல் நம்ம வீட்டில் சின்ன லெவலில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, சின்ன கடைகள் போக்குறதுக்கு, அவங்களுக்கு வந்து நட்டாக்க ஒரு 1000 வாட்ஸ் கொண்ட ஒரு பேனலை யூஸ் பண்ணி கூட நாம இதை கனெக்ட் பண்ணி 1000 வாட்ஸ் சொன்னால் 2 500 வாட்ஸ் பேனல், அல்லது வந்து 3 300 300 350 வாட்ஸ் அந்த லெவலில் உள்ள பேனல் ஒரு 1000 வாட்ஸ் வரை இதில் கொடுத்து சார்ஜ் பண்ண முடியும். இது வந்து பிடபிள்யூஎம் டெக்னாலஜியை கொண்ட ஒரு இன்வெர்ட்டருங்க, நல்லா புரிஞ்சுங்க.
எம்பிபிடி கிடையாது. பிடபிள்யூ டெக்னாலஜி. அதே கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி சொல்றாங்க. சார்ஜிங் பக்காவா ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூனிட்ட ஜஸ்ட் ஆன் பண்ணி ஒரு டெஸ்டிங் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த இன்வெர்ட்டரையும் பேட்டரியும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட டிஸ்பிளேல என்னென்ன காட்டுது அப்படின்னு பார்த்துடலாம். 50 ஹெர்ட்ஸ் ஆனது அவுட்புட் கிடைக்கல. இன்புட் ஆனது 0 வோல்ட். அதாவது இன்புட் கொடுக்கவே இல்லைல்ல, அதனால 0 வோல்ட் சொல்லி காட்டுது. லோடு 0, அதாவது எந்த விதமான லோடு நம்ம இன்னும் கொடுக்கல. 12.9 வோல்ட் வந்து பேட்டரி வோல்டேஜ் சொல்லி காட்டுது. பேட்டரி ஆம்ஸ் வந்து 0ன்னு காட்டுது. சாரி, பிவின்னு சொன்னா போட்டோ வோல்டேஜ் செல். அவுட்புட் வந்து 210 வோல்ட் அதை காட்டுது. 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி காட்டுதுங்க. இந்த யூனிட்டுக்கு நாம டிஸ்டில்டு வாட்டர் ஆனது ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா இது வந்துட்டாக்க லித்தியம் பேட்டரி. இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஓகே,